மிக பெரும் வெற்றி செய்தியோடு வந்து இருக்கும் இந்த அப்பனை நீ எக்காரணம் கொண்டும் புறம் தள்ளி விடாதே. நீ கேட்டது கிடைக்கப் போகிறது, நினைத்தது வந்து சேரப் போகிறது. யாருடைய உதவிக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த உதவியே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை நீ எட்டி விட்டாய். என் தங்கமே, உனக்கு வெற்றி கிடைக்கப் போகும் நேரத்தில் உன் மனம் ஏன் வீணாக சிதைந்து கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றது? உன் மனதிற்குள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் மட்டுமல்ல, குழப்பத்தோடும் அல்லவா, வருத்தத்தோடும் அல்லவா இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மை தெரியாது உன் மனம் ஒருவித பதற்றத்தையும் அச்சத்தையும் வளர்த்து கொண்டே இருக்கின்றது. நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ இந்த அப்பனின் மீது முறையிட்டு விட்டாயே. அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் கலங்கியதற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் தருணங்கள் வந்து விட்டது. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த அப்பனிடம் சொல்லிவிட்டு உன் காரியத்தை நீ செய்ய தொடங்கு. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது தானாக நடக்கப் போகும் நேரத்தையும் காலத்தையும் இந்த அப்பன் குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். பல போராட்டங்களுக்கு பின்புதான் நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு இப்பொழுது முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லை அப்பனே. சாயி என்று இந்த சாயை அழைத்து கொண்டு இருக்கும்போது நான் உன் மனம் ஏங்கி கேட்டதை தராமல் இருப்பேனா? உன் மனதிற்குள் உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய்வதற்காக இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நடக்க வேண்டிய நல்லதை நானே முன்னின்று நடத்தி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போவது என்பதை நீ தெரிந்து கொள். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் மிக பெரும் அதிசயத்தையும் நடத்தி உனக்கு வேண்டியவாறே நான் கொடுக்க போகும் நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்டாய். சந்தோஷத்தின் தருணத்தை நான் உனக்கு குறித்துவிட்ட போதிலும் நீ மனம் கலக்கமடையாதே. கஷ்டம் வந்து விட்டது என்று நினைத்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, தடைகளை தாண்டி ஜெயிப்பதுதானே வாழ்க்கை. அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்கும் போது உன் மனதில் அங்கு அளவில்லா முடியாத பேரானந்தம் ஏற்படும். அதுதானே உன் வாழ்க்கையாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் நான் உனக்கு தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். அதனால தான் சொல்கிறேன், கஷ்டம் வந்து விட்டது என்று நீ ஒதுக்கி கொள்ளாதே என்று எதிர் நீச்சல் போட்டு போராடி உனக்கான வெற்றியின் தன்மையை நீ கையில் எடுத்துக்கொள். வாழ்க்கையின் போராட்டத்தை கண்டு எல்லாம் நீ பயந்து கொண்டே இருந்தால் பயம் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டு இருக்கும். அதனால் நான் சொல்வதை கேள். அந்த பயத்தை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்து விட்டு எனக்கான வெற்றியை தருபவன் என்னப்பன் என் சாயாக இருக்கும்போது நான் இதற்காக மனம் தளர வேண்டும் என்பதை மட்டுமே நினைவில் கொள். உனக்கு ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையும் எண்ணத்தையும் என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் அது நடக்குமா இது நடக்குமா என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டு இருக்காதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற கனவுகளை நான் பழுக்கச் செய்வதற்குத்தான் உன்னோடு சேர்ந்து உன் பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ இந்த அப்பனை கதி என்று சொல்லிவிட்ட போதிலும் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் இந்த அப்பனின் காலடியில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன். மகிழ்விக்கும் தருணத்தை உனக்காக நான் கொண்டு வந்து இருக்கும்போது எந்த வெற்றி உன்னை வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வெற்றியை தருவதற்காக இந்த அப்பனை நான் உன் கண் முன்னாடி வந்து நின்று கொண்டு இருக்கும்போது நீ கேட்ட உதவி தானாகத்தான் கிடைக்கப் போகிறது. உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையே நான் அறிந்துவிட்ட போதிலும் அமைதி கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணம் கொள்ள வேண்டாம். அந்த எண்ணத்தின் வழியாக நான் உன் செயல்பாட்டினை செய்து கொண்டு இருக்கின்றேன். என்
என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடக்க இருக்கும் நல்லது தட்டிக்கொண்டே போகிறது, தடைப்பட்டு கொண்டே போகிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. தடைப்பட்ட காரியத்தை முழு முயற்சியிலும் முழு வீச்சிலும் செயல்படுத்தி கொண்டு உனக்கான வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் நான் உனக்கான உதவிகளை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லையே என்று உன் தன்னந்தனிமையின் போராட்டத்தை நினைத்து கொண்டு நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே. உன் மன வருத்தங்கள் எல்லாம் இங்கு தேவையில்லாதது. உன் காலத்தில் நான் உன் கூடவே துணை கொண்டு இருக்கும்போது யாருக்காக நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய்? யாருமே இல்லை என்ற நினைப்பு மட்டும்தானே உன் மனதிற்குள் உருகி தவித்து கொண்டு இருக்கின்றது. ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லையே, என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட கரங்கள் இல்லையே என்று இந்த அப்பனிடம் நீ முறையிட்டு கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே, இதை கேட்கும் நிமிடத்திலே உனக்கான உதவியை உனக்கானவர் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உனக்காக நான் நல்லதை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன், நல்லதை செய்வதற்குத்தான் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. எதை எதிர்நீச்சல் போட்டு வெல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை வெல்வதற்கான காலத்தையும் நேரத்தையும் குறித்து விட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதை ஒன்றை உனக்கானதாக மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை நான் உனக்கானதாக மாற்றுவதற்காக இந்த அப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ யாருமில்லை என்றெல்லாம் எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் இருக்கின்ற பாரமும் பயமும் இனி உனக்கானது கிடையாது. உன் வெற்றிக்கான நிலையை நான் தடுத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம். எப்பொழுது எதை கொடுத்தால் என் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு கொள்வார்கள் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படித்தான் உன் நிலைமையை கருதியும் நான் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த சாய்தேவனை உனக்காக உன் உதவிகளை செய்வதற்காக நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டேன். இனியும் உன் மனதில் பயம் கொள்ளாதே, உன் மனதில் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு வேண்டியதை வேண்டியவாறை செய்வதற்கு இந்த அப்பன் நானே உன் கூட துணை கொண்டு என் ஆசையும் அருளையும் வழங்கிவிட்ட பிறகு நானே என் பிள்ளைகளை நேரடியாக இங்கு தேடி வந்து கொண்டு இருக்கும்போது இதற்காக பிள்ளையே உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய், உன் மனம் கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாய். உன் கவலைப்பட்ட மனதிற்கு நான் விடை கொடுக்கும் தருணங்கள் வந்து விட்டது. வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டுத்தான் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கை எந்த மாற்றம் பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ இப்பொழுது அந்த மாற்றத்திற்கான நேரமும் சூழலும் இங்கு வந்து சேர்ந்து விட்டது. நம்பிக்கைதானே வாழ்க்கை. என் பிள்ளையே, உன்னை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீ பதில் சொல்லியே காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எனக்கு நடக்க வேண்டிய நல்லது மட்டும் நடந்த பாடு இல்லையே என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? என் தங்கமே, உன் சந்தோஷத்தின் தருணத்தை குறித்து கொண்டுதான் இனி உன் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற மாற்றத்தை உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்பனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை எதிர்பாராத இடத்திலிருந்து தேடி கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை உன் வாழ்க்கையின் நல்லதுக்காக நல்ல விஷயத்திற்காக நான் இங்கு கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே. உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக நீ மனம் வருந்தி கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகித்து கொண்டு இருக்கின்றாய். எல்லாம் என்னானைப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் நான் உனக்கு நல்லதையும் நல்ல விஷயத்தையும் செய்வதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு உனக்கானவரை அனுப்பி வைத்திருக்கும் போது நீ எதையுமே மனதில் வைத்து கொள்ள நல்லதை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கும் என் தங்கமே. இந்த நம்பிக்கைக்குரியவனாக இந்த சாய்தேவனை நான் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம்.
நடப்பது எல்லாம் இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறது. எந்த ஒன்றிற்காக நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நிரந்தரமாக்க மகிழ்ச்சிக்கான தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்ட பிறகும் அதற்கான காரியம் ஒன்றும் நடந்த பாடு இல்லை என்று தானே நினைத்தாய். இதோ உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிக பெரும் வெற்றியையும் சக்தியையும் மனதைரியத்தையும் உனக்காக உன் நம்பிக்கையை உனக்குள்ளே வைத்து உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த அப்பன் நானே உன் கூட துணையாக நேரடியாக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் தளருகிறாய்? என் பிள்ளையே, உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வேறு எங்கும் தேடி செல்லாதே. நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் பார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.